தமிழ் டயஸ்போராவினுடைய இம்ப்ரெஷனும் தொடர்ச்சியாக இலங்கை தமிழ் மக்கள் வெளிநாடு நோக்கி செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகள் இந்த மோகத்தால 1 கோடி 2 கோடி வரை செலவழித்து கூட தாங்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர். உண்மையில மிகப்பெரிய பணத்தை செலுத்தி சட்ட ரீதியற்ற முறையிலே செல்வதற்கு பல்வேறு இளைஞர் யுவதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். உண்மையில அவர்கள் வெளிநாடு செல்வதற்கென செலவழிக்கின்ற இந்த தொகையானது மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை இலங்கையில் பயன்படுத்தி ஒரு வணிகம் ஒன்றை கட்டமைத்து அந்த வணிகத்தை வளர்த்து வருமானம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே காணப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான முயற்சிகளில் அதிகமான இளைஞர் யுவதிகள் ஈடுபடுவதாக தெரியவில்லை. இலங்கையிலே சிறப்பாக வாழ முடியாதா என்ற ஒரு கேள்வி எங்கள் அனைவர் முன்னும் எழுந்து நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய பதில் இலங்கையிலே சிறந்த வருமானத்துடன் கூடிய தொழிலை பெற்று இலங்கையிலே மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதான். உண்மையிலே இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது 1960ஆம் ஆண்டுகள் 70ஆம் ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற போது தற்போதைய 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் சில விடயங்களிலே பின்னிற்கின்றோம். குறிப்பாக தமிழ் மக்களினுடைய கல்வி மற்றும் பொருளாதாரம் என்பது விகிதாசார அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு 50-100 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட குறைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்போது இலங்கையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் கல்விக்கும் பொருளாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து சிறந்த வகையிலே அவற்றை கட்டமைத்தால் இலங்கையிலே சிறப்பான வருமானத்துடன் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது.